வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ்னு சொல்லி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், கிலாஃபத் இயக்கம் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்துருந்தோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் யூனிட் 6 கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாளையக்காரர் கிளர்ச்சியிலேருந்து ஆரம்பித்து இப்போ விடுதலை போராட்டத்திலையும் இவ்வளோ சீரிஸ் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வீடியோ நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் எளிமையாக ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நம்ம கிளாஸ் பார்த்தாவே போதும், வெங்கடேசன் புக் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு தரவாக தெளிவாக இருக்கும். வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஸ்கூல் புக்கும் கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம சோர்ஸ் புக் வச்சு சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி தமிழுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு 13 மனப்பாட பகுதிகள் நீங்கள் படிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கல்ல, அந்த ஒரு பாட்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு 40 மார்க்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ச். அதாவது இலக்கணம் வந்து எல்லாரும் படிச்சிடலாங்க, எல்லாமே கான்செப்ட் தான், எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் இருக்கும், படிக்க ஈஸி தான். ஆனால் இலக்கணத்தை தாண்டி இருக்கிற இந்த கலைசொல், சொற்பொருள், மயங்கொலி, குரில் நெடில் வேறுபாடு, பழமொழிகள், பழமொழி 400, அயர் சொல்லு, ஓமை தொடர், மரபு தொடருன்னு சொல்லி இந்த ஒரு 13 டாபிக்ஸை நம்ம பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பேட்சுக்கான டெமோ கிளாஸஸும் நான் கீழே வச்சுருக்கேன். அட்மிஷன் நம்பரும் இருக்குது. நீங்கள் டெமோ கிளாஸஸ் பார்த்து அட்மிஷன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆப் கிளாஸஸ், சரி, ஆப்பில் தான் ஃபுல்லாக கிளாஸஸ் நடக்கும். எல்லாமே வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஒரு வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கும். நீங்கள் தரவாக தெளிவாக வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோஸ் வரும்னு வைங்களேன். ஒரு மணி நேரம் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கலைசொல், பழமொழி, சொற்பொருள் எல்லா டாபிக்ஸும் நம்ம டச் பண்ணிடுவோம். தரவாக தெளிவாக நீங்கள் படிச்சிடலாம். நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 சப்ஜெக்டான கலைசொல் வந்து நாம் இப்போ முடிக்க போகிறோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஆப்பில் கூட செக் பண்ணிக்கலாம். கீழே நான் பிளேலிஸ்ட்டும் வைக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். கிலாஃபத் இயக்கம் 1919 முடிஞ்சு. நெக்ஸ்ட் 1920 தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்துடைய பங்கு என்னன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? தமிழ்நாட்டில் சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது. பிரிட்டிஷ் கட்டின காலேஜுக்கு போகக்கூடாது, பிரிட்டிஷ் அந்த கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸ்க்கு போகக்கூடாது, வக்கீலாக போய் வாதாடக்கூடாது, அவங்க கொடுத்த பட்டத்தை திறக்கணும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதுக்குமே ஒத்துழைக்கக்கூடாது. பிரிட்டிஷ்க்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். இங்கிலீஷில் என்னென்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1920 இது யாருடைய தலைமையில்? தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டின் பங்குன்னு பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் நடக்குதுன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் சி ராஜாஜி தலைமையில் நடக்குது. ஓகேவா? ராஜாஜியோட 2 மகன்கள் இருக்காங்க. யார் அப்படின்னா ராமசாமி, கிருஷ்ணசாமி. ஓகே, இந்த ராமசாமிங்கிறவர் வந்து ராஜாஜியோட பையன். எங்கே படிக்கிறாருன்னா சென்னையில் பச்சையப்பா காலேஜில் படிக்கிறாங்க. அடுத்து 2வது ஒரு பையன் கிருஷ்ணசாமி, இவங்க வந்து சென்னை மாநில கல்லூரியில் படிக்கிறாங்க. ராஜாஜி என்ன சொல்லிடுறாரு, அதான் அந்த கவர்மெண்ட்டோட காலேஜ் எங்கேயுமே ஒத்துழைக்கக்கூடாது இல்லை. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலேஜ் விட்டு துறந்து வந்துடுறாங்க. வெளியே வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறாங்க. ராஜாஜியோட 2 பசங்களும். இவர் எங்கே அனுப்புகிறாரு அவங்க 2 பசங்களையும் அப்படின்னா கதர் தொண்டு அப்படின்னு சொல்லி கதர் பற்றி அந்த சொல்கிறதுக்காக, அதுக்கான தொண்டு செய்கிறதுக்காக வந்து சேலத்துக்கு அனுப்புகிறார். ராஜாஜியோட 2 பசங்க. ஓகேவா? பேர் பார்த்தோம். அடுத்து வந்து ஜார்ஜ் ஜோசப். இதெல்லாம் நம்ம யார் யார் பங்கெடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு சைட்லங்கிறது லைனாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஜார்ஜ் ஜோசப்ங்கிறவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாரு. அடுத்து எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்காருங்கிறவர் என்ன பண்ணுறாரு, நான் சொன்னல கவர்மெண்ட்டோட எந்த இதுலையும் பங்கெடுத்துக்கூடாது, போய் வழக்காடக்கூடாது, போய் நீதிமன்றத்தில் கலந்துக்கூடாது, அந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஒத்துழையாமை இயக்கத்தில். இவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அட்வொகேட் ஜெனரலுங்கிற இந்த பதவியை திறக்கிறாரு. அட்வொகேட் ஜெனரல்னா கவர்மெண்ட் சார்பாக வக்கீலாக வாதாடுறது, அதான் அட்வொகேட் ஜெனரலும்பாங்க. இதெல்லாம் நம்ம பாலிட்டியில் வந்து தெளிவாக பார்க்கலாம். அட்வொகேட் ஜெனரலுங்கிற பதவியை திறந்துடுறாரு. ப்ளஸ் சிஐங்கிற அந்த பட்டத்தையும் திறந்துடுறாரு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு காரணமாக இந்த 2ஐயும் திறந்துட்டு இவர் டைரெக்டாக வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் பங்கெடுக்கிறாரு. இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒத்துழையாமைக்கு என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட்டே பண்ணக்கூடாது, அதுதான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். 1920 தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடந்துச்சு? சி ராஜாஜி தலைமையில். ராஜாஜி என்ன பங்காற்றுறாரு? 2 பசங்க அவங்களுக்கு இருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர் சென்னை மாநில கல்லூரியில் படிக்கிறாரு. அடுத்து ராமசாமிங்கிறவர் வந்து பச்சையப்பா காலேஜில் படிக்கிறாரு. இவங்க 2 பேரும் வந்து வர வைக்கிறாரு. வந்துருங்க, காலேஜ் விட்டு வந்துருங்கன்னு சொல்லி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக்குங்க, இந்த கதர் தொண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேலத்துக்கு அனுப்புறாரு. ஏன்னா ராஜாஜினாவே சேலம், அங்கே தான் அவர் இந்த முனிசிபாலிட்டி இதில் கூட ஒர்க்கில் இருப்பார். இதெல்லாம் அவரோட பயோகிராஃபியில் நம்ம பார்த்துக்கலாம். ஜார்ஜ் ஜோசப்புங்கிறவரும் வந்து பங்கேற்கிறார். அப்போ ராஜாஜி, ஜார்ஜ் ஜோசப், ராஜாஜியோட 2 பசங்க, அப்புறம் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார், அவர் அட்வொகேட் ஜெனரலுங்கிற அந்த பதவியை திறக்கிறாங்க. ப்ளஸ் சிஐங்கிற பட்டத்தையும் திறக்கிறாரு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு, நம்ம வஉசி இருக்கார்ல, கப்பல் ஓட்டிய தமிழ்னு சொல்லுவோம். வஉசியோட வரலாறுலாம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ்க்குள்ளே பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா வஉசி பற்றி நம்ம தனியாகவே சொல்லிட்டோம். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளில் முக்கியமான ஆட்களில் நம்ம பார்த்துருந்தோம். அவர் வஉசி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கலைனாலும், ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தோட கான்செப்ட் என்ன, இந்த கவர்மெண்ட்டோட சைடில் எதுக்குமே ஒத்துழைக்காமல் இருக்கணும். இவர் ஆக்சுவலாக அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து இவர் பங்கேற்கலை, இருந்தாலும் இண்டு போட்டனா பங்கேற்கலைன்னு அர்த்தம். இருந்தாலும் இவரோட வக்கீல்
இந்த வக்கீல் தொழிலை வந்து திறந்துடுறாரு. ஏன்னா எல்லாரும் அந்த வக்கீல் தொழிலை திறக்கிறாங்க, பட்டத்தை திறக்கிறாங்க, காலேஜ் திறந்து வராங்க. இவரு தம் பங்குக்கு வந்து நம்ம வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலினாலும் நம்மளோட வக்கீல் தொழிலை விட்டுறலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு லாயரு. வக்கீல் தொழிலை விட்டுட்டு இலக்கிய பணியை மேற்கொள்கிறாரு. வஉசி வந்து இலக்கிய பணியை மேற்கொள்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க, நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் இந்த ராவோ சாஹிப் அந்த மூக்கனாச்சாரின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, யார் தமிழில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3வது மாநாட்டில் பேசுனதுன்னு சொல்லி போன 2025 டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு ரீடு பார்த்துட்டிங்கன்னா நல்லது. என்எஸ் வரதாச்சாரி, எஸ் ராமநாதன், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வழக்கறிஞர் பதவியை துறக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வியை. இந்த 2 பேர்த்த பார்த்துங்க. வரதாச்சாரி, ராமநாதன் கோர்ட்டுக்கு போகிறத தவிர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1920 எண்டில் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு. அது என்ன மாநில சட்டமன்ற புறக்கணிப்புனா 1919 நீங்கள் பால்ட்டியில் படிப்பீங்க. மின்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லி மின்டோ மார்லி சட்டம் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சென்னை சட்டமன்றத்தை வந்து எல்லா பக்கம் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற சட்டமன்றத்திலையும் வந்து இரட்டையாட்சி முறையை கொண்டு வருவாங்க. அது என்ன இரட்டையாட்சினா 2ஆக பிரிச்சுருவாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு சொல்லி 2ஆக பிரிச்சுருவாங்க. ஏன் இதில் நான் வாயில் சொல்கிற எழுதலைன்னா இது வந்து நம்ம பாலிட்டி சைடு தான் இம்பார்ட்டன்ட். இன்னொன்று நம்ம நீதி கட்சின்னு சொல்லி தனியாக எடுப்போம். அப்போ நான் எடுக்கிறப்போ ஒரு டைம் நான் சொல்லுவேன். அதனால தான் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், நான் எழுதலை. காதில் கேட்டுங்க, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1919 வந்து இந்த இரட்டையாட்சி முறைன்னு கொண்டு வருவாங்க எல்லா ஸ்டேட்லையும். இந்த இரட்டையாட்சி முறைனா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதை இரட்டையாட்சி, ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு சொல்லி. இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் வச்சுப்பார். இந்த நிதி சார்ந்த விஷயம், காவல் சார்ந்த விஷயம், வருவாய் சார்ந்த விஷயம், இதெல்லாம் வந்து இந்த கவர்னர் வச்சுப்பார். பிரிட்டிஷ் சார்ந்த கவர்னர் வச்சுப்பார். இந்த மாற்றப்பட்ட துறைகள் டம்மி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனு, அக்ரி, இந்த மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் மாற்றப்பட்ட துறைகள்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டமன்றத்தை அமைச்சு அது வந்து எப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சட்டமன்றம்னு வச்சுக்கிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா இந்த 234 மெம்பர்ஸ் போய் இருப்பாங்கல்ல, அவங்க முடிவெடுக்கிறது அந்த மாற்றப்பட்ட துறைகள். இதில் வந்து டம்மி டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்களாம். நல்ல மெயினான வருவாய் வர டிபார்ட்மெண்ட் அவங்க வச்சுப்பாங்களாம். இதுதான் கான்செப்ட். இதுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கணும் இல்லை, இதுக்கு ஒரு தேர்தல் வைக்கணும் இந்த மாற்றப்பட்ட துறைகளுக்கு. அதுக்கான தேர்தல் தான் இந்த 1919 அந்த 1920 எலெக்ஷன் வைப்பாங்க. 1919 சொல்லிட்டு 1920 எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த சட்டமன்றத்துக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்கல்ல அந்த மாற்றப்பட்ட துறைகளுக்கு, அதுக்கு அந்த சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து முடிவெடுக்கிறாங்க. நீதி கட்சி தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கும். அது நம்ம நீதி கட்சி வரலாறு பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இப்போதைக்கு பாருங்க. இப்போதைக்கு அந்த மாற்றப்பட்ட துறைகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு, அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒத்துழைக்கவே மாட்டோம், எதுக்குமே நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், இதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரம் சொல்லி காங்கிரஸ் மேற்கொள்கிறாங்க. இந்த ராஜாஜியும் ராஜனும் 2 பேர், ஓகே, ராஜாஜி ராஜன் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறக்காக. யார் 2 பேர் போனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் எந்த 3 இடத்துக்கு போனாங்க? திருச்சி, கோயம்புத்தூர், சேலம். இதெல்லாம் வந்து கூற்றுல அப்படியே வைப்பாங்க. ராஜனும் ராஜாஜி வந்து சுற்றுப்பயணம் திருச்சி மேற்கொண்டாங்க, இல்லை ராஜாஜி மேற்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதாவது போட்டு குழப்ப பார்ப்பாங்க. தெளிவாக பார்த்துக்கங்க, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம். இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், வஉசி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கலைனாலும் நம்மளோட ஒரு பங்கு இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சார்பாக வந்து இவர் ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணலை. ஓகேவா? வக்கீல் தொழிலை விட்டுட்டு ஜஸ்ட் இலக்கிய பணிக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் 2 பேர் வந்து வழக்கறிஞர் பதவியை திறக்கிறாங்க. விஎஸ் வரதாச்சாரி, எஸ் ராமநாதன் சொல்லி 2 பேர் அந்த கோர்ட்லேருந்து அந்த பதவியை திறந்துட்டு வந்துடுறாங்க. 1920 எண்டில் மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு நான் சொல்லிட்டேன். 1919 இரட்டையாட்சி முறைன்னு ஒரு மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் தான் வந்து இரட்டையாட்சி முறை கொண்டு வருவாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு சொல்லி. மாற்றப்பட்ட துறைகள் வந்து நம்ம சட்டமன்றத்தில் யாரை தேர்ந்தெடுத்து நம்ம ஆட்கள் முடிவெடுக்கிறது. மாற்றப்பட்ட துறைகளில் டம்மி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கான ஒரு தேர்தல் தான் வைக்கிறாங்க. அதனால அந்த சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும். எதுக்கு? நான் தான் ஒத்துழைக்கல இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து புறக்கணித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. ராஜாஜியும் ராஜனும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்புறதுக்காக போகிறாங்க. ஓகே, சுற்றுப்பயணம் திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இந்த 3 இடத்துக்கு போகிறாங்க. ஓகேவா? இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்னை, திருச்சி இந்த 2 இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸும் கிலாஃபத் தொண்டர்கள், நம்ம போன கிளாஸ் கிலாஃபத் இயக்கம் நடத்தணும், அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். காங்கிரஸும் இந்த கிலாஃபத் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் புறக்கணிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மாற்றப்பட்ட துறைகளுக்கு அந்த சட்டமன்றத்தில் ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க தான் இன்சார்ஜ். அதுக்கான ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அது 1919 சட்டம் சொல்லுது. அது நம்ம பார்ட்டியில் எக்ஸ்பிளைண்டாக பார்க்கலாம். இங்கே அந்தளவுக்கு அவசியம் இல்லை. இன்னொரு அப்கமிங் கிளாஸஸ்லையும் நான் சொல்கிறேன், இந்த நீதி கட்சி கிளாஸஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? அங்கங்கே நாங்கள் பார்க்க தான் போகிறோம். இது மெயின் பார்ட்டியோட கோர். ஓகே, இந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கான தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க. எங்கே? சென்னை, திருச்சியில். யார் 2 பேர் கூற்று கேட்பாங்க? காங்கிரஸ்காரங்க மட்டும்தான் வந்து இந்த தேர்தல் வந்து புறக்கணிச்சாங்க. அந்த 1920 நடந்த தேர்தலை வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, 2 பேரும் தான். காங்கிரஸ் மட்டுமே அப்படிம்பாங்க. கிடையாது, இந்த மட்டுமே வந்தாலே
அது வராது அப்படின்னு அர்த்தம். அது என்ன மட்டுமே வந்தாவே ஏதோ ஒரு சூட்சமாக அதில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, கிலாஃபத் தொண்டர்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. தேர்தலை இவங்க புறக்கணிச்சதன் காரணமாக இவங்க 2 பேர் என்ன நடக்குதுன்னா, இந்த 24 தேசியவாதிகள் வந்து தேர்தலிருந்து விலகிறாங்க. ஓகேவா, தேர்தலில் பங்கேற்கணும்னு இருந்த இந்த 24 தேசியவாதிகள் வந்து இவங்க சொன்னதுனால, இவங்க சென்னை திருச்சியில் பிரச்சாரம் பண்ணதுனால இவங்களும் புறக்கணிச்சுட்டு வந்துட்டாங்க. 24 பேர், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து இந்த இவ்வளோ தடை, இவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு டைமில் வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருது. ஓகே, 1920 நவம்பர் 30 வந்து எலெக்ஷன் பெர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷு. ஓகேவா, இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாகாணத்தில் யார் ஜெயிச்சா அப்படின்னா நீதி கட்சி தான் ஜெயிச்சுது. 98 இடத்துல 63 இடம் ஜெயிக்குது. ஏன் நீதி கட்சி ஜெயிக்குதுன்னா, காங்கிரஸ் நான் பங்கேற்கலன்றது. ஓகேவா, நான் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறேன், நான் ஒத்துழையாமை இயக்கம்னு அதுக்கு தான் ஆரம்பித்தேன். பிரிட்டிஷ்க்கு சார்பாக நான் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேன்னு தான் நான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தேன், நான் வரலன்ட்டாங்க. நீதி கட்சி வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்திலே பங்கேற்கல. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், கிலாஃபத் இயக்கத்திலையும் நீதி கட்சி வந்து பங்கேற்கல, ஒத்துழையாமை இயக்கத்திலையும் நீதி கட்சி பங்கேற்கல. யார் பங்கேற்கல, யார் பங்கேற்றா, யார் வந்து கலந்துக்கிட்டா, யார் இந்த போராட்டத்தில் புறக்கணிப்பில் ஈடுபட்டா? அப்போ போன இதில் பார்த்தோம் ஸ்லைடில், ராஜாஜியும் ராஜனும் வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. எந்த இடத்துல, இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. கதையில் நம்ம கான்செப்ட் தெரியும், எந்த இடம், எங்கே, எந்த இயரு, யார் வந்தா, யார் போனா, யார் தலைமை தாங்கினா, இங்கே தான் நம்ம ஏமாந்துருவோம். இங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, 98 இடத்துல 63 இடம் நீதி கட்சி ஜெயிக்குது, மக்கள் செல்வாக்கு வச்சு ஜெயிச்சிருது. காரணம், இங்கே வந்து ஒத்துழையாமைக்கத்துலேயும் இவங்க பங்கேற்காம, இவங்க பொறுத்தளவுக்கு நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும், ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அந்த மாதிரி கான்செப்டில் உள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சட்டமன்ற புறக்கணிப்பு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட கண்டினியூஷனாக இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை புறக்கணிச்சதில் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. இந்த போராட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், சென்னை திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸும் கிலாஃபத்து இவங்களும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க தேர்தலை. இதன் காரணமாக 24 தேசியவாதிகள் வந்து தேர்தலிருந்து விலகிறாங்க. நெக்ஸ்ட் என்னாவது, 1920 நவம்பர் 30 எப்போ எலெக்ஷன் நடக்குது? 1920 நவம்பர் 30 எலெக்ஷன் நடக்குது. 98 இடத்துல 63 இடம் வந்து நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை வந்து புறக்கணிச்சதில் தோல்வி தான் ஆயிருக்கு. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தோட கண்டினியூஷனில். ஓகே, இப்போ இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். தமிழில் 100க்கு வந்து நான் 85, 90+ எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பேட்ச் தான் சங்கத்தமிழ் பேட்ச். ஓகேவா, நீங்கள் தமிழில் வந்து எல்லாரும் வந்து இலக்கணம் படிச்சிருப்பீங்க. இப்போ போன எக்ஸாம்லேயே என்ன இஷ்யூனா, இலக்கணம் எல்லாரும் போட்டிருப்பீங்க. 40-45 மார்க் அவுட் சோர்ஸில் கேட்குறாங்க, அதுதான் எங்களால் போட முடியல, அதில் தான் மார்க் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ போன எக்ஸாம் தவற விட்டவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து 90, 85+ 90 ஸ்கோர் பண்ணணும், என்னால் வந்து இலக்கணம் படிக்க முடியுது, இந்த அவுட் சோர்ஸ் என்னால் கவர் பண்ண முடியல, என்னால் மனப்பாடம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கான சரியான பேட்ச் தான் நம்ம சங்கத்தமிழ் பேட்ச். ஒரு 13 மனப்பாட பகுதிகள், கலைசொல், சொற்பொருள், மயங்கொல்லி, குறிநெறில் வேறுபாடு, பழமொழிகள், பழமொழி 400, இந்த மாதிரி ஒரு அயர் சொல்லு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸை பொறுக்கி அதை வந்து இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட் மூலிமா பார்த்த உடனே இமேஜினேஷன்லேயே ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு 15 நிமிஷம், 13லேருந்து 15 நிமிஷம் அவ்வளோதான் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 கிளாஸ் வரும். தரவாக தெளிவாக மைண்டில் ஏற்றுவோம். அதுதான் நம்ம பேட்சோட கான்செப்டே. நீங்கள் படிக்க சூப்பராக மைண்டில் ஏறும். ஒரு டைம் பாருங்கள், கீழே வந்து தமிழுக்கான டெமோ கிளாஸஸ் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் ஆப்பில் தான் வந்து ஃபுல்லாக கிளாஸஸ், ஆப்க்கான லிங்க்கும் வைக்கிறேன். ஆப் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 600 தான். ஓகேவா, 1 இயர்க்கே நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்னிலேருந்து 1 இயர் வரைக்கும் அதே ஃபீஸ் தான் இருக்கும். அப்படியே பிடிஎஃப் இருக்கும், ஒவ்வொரு கிளாஸ் பார்க்குறீங்க, பிடிஎஃப் இருக்கும், இமேஜோட படிக்கிறீங்க, பக்கா மைண்ட் செட் ஆயிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த சட்டமன்ற புறக்கணிப்பை பார்த்தோம், அது தோல்வியில் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த சட்டமன்றம் ஃபார்ம் ஆகுது, அதுக்கான ஸ்டெப்பு தான் அடுத்து. 1921 ஜனவரி 10 சென்னையில் வந்து கானாட் கோமகன் அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது இங்கே நீதி கட்சி ஜெயிச்சிருச்சு, சட்டமன்றம் ஃபார்ம் ஆயிடுச்சு, இவங்க புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க காங்கிரஸ், ஆனால் அது தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த சட்டமன்றம் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை, இந்த சட்டமன்ற ஆட்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வச்சு இந்த சட்டமன்றத்தில் முதல் ஸ்பீச் கொடுக்குறக்காக பிரிட்டிஷ் சார்பாக ஒரு நபர் வராரு. அவர் தான் கானாட்டு கோமகன். ஓகேவா, பேர் பார்த்துக்க, பேரே இப்படி தான், கானாட்டு கோமகன். இந்த பர்பஸ்க்காக தான் வராரு. சரி, நம்ம தேர்தலே புறக்கணிச்சோம், இவன் என்னடா இவனையும் புறக்கணிக்கலான்னு சொல்லி இந்த கானாட்டு கோமகனை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா, அந்த அன்னைக்கு இந்த ஜனவரி 10 அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை பீச்சில் இந்த கோமகனுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீதி கட்சி தான் ஆட்சி பிடிச்சிருச்சு, அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? அவங்க தான் ஒத்துழையாமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, இதுக்கு மட்டும் எப்படி தெரிவிப்பாங்க? இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதி கட்சி சென்னை மாநகராட்சி சார்பாக, நீதி கட்சி ஒரு இதாக சென்னை மாநகராட்சி சார்பாக கானாட்டு கோமகனுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா நீதி கட்சி தான் ஆட்சி பிடிக்குது, அவங்க மெம்பர்ஸ் தான் போய் வந்து சட்டமன்றத்தில் உட்கார போடுறாங்க. அப்போ அதுக்கான ஆள் தான் வராங்க, வரவேற்பு கொடுத்துட்றாங்க. ஓகே, வரவேற்பு கொடுத்துட்டு அடுத்து 1921 புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஜனவரி 10 வந்து புறக்கணிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து 2 நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. 12/6/13 இருக்கலாம், நான் 13ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா 10 அதுக்கு 2க்கு பிறகுனா 13 தான் இருக்கும்.
ஜனவரி 13 டேட்டா கரெக்டாக கொடுக்கல, ஓகேவா? நானாக தான் வந்து அந்த 10 2 நாளுக்கு பிறகுனால 13 போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஜனவரி 13 அப்போ அந்த சட்டமன்றத்தை கூட்டுறாரு யார்? கானாட்டு கோமகன். ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஆளும் எடுத்தாச்சு, வாங்கப்பா அப்படின்னு வரவேற்று முதல் ஸ்பீச்சை கொடுக்குறாரு சட்டமன்றத்தில். துவக்கி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை கொடுக்குறாரு கோமகன். என்னதான் வந்து இவங்க வரவேற்று இந்த ஸ்பீச் கொடுத்தாலும் ராஜாஜி தலைமையில் அந்த ஒத்துழையாமை இயக்கம் செயல்பட்டு இருக்கு. என்ன, கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்துழைக்க கூடாது, அதுதான் கான்செப்ட். ஒத்துழைக்க கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தேர்தலை புறக்கணிச்சாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அந்த ஆட்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்களுக்கு பதவி பிரமாணமும் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கானாட்டு கோமகன் வராரு. அவங்கள புறக்கணிச்சு அதில் சக்ஸஸ் அடைகிறாருங்கிற மாதிரி நம்மளாம் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? 1921 ஜனவரி 10 சென்னையில் அந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்த ஆட்களை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிரிட்டிஷ் சார்பாக கானாட்டு கோமகன் சொல்லி ஒருத்தர் வராரு. அது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக புறக்கணிப்பு செய்கிறாங்க, ராஜாஜி புறக்கணிக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக, ஓகேவா? ஈவினிங், அதே அன்னைக்கு ஈவினிங் சென்னை பீச்சில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கோமகனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் எல்லாம் கூடுறாங்க. அதே அந்த பீச்சில் இன்னொரு சைடு, ஓகேவா, புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதே பீச்சில் இன்னொரு சைடில் நீதி கட்சி சார்பாக வந்து சென்னை மாநகராட்சி என்ன பண்ணுதுன்னா கானாட்டு கோமகனை வரவேற்குது. ஏன்னா இவங்க தான் ஆட்சி பிடிக்கிறாங்க, இவங்களுக்கு பதவி கொடுக்குறக்காக தான் வராரு அவர், ஓகேவா? ஒரு 2 தினத்துக்கு அப்புறம், அந்த ஜனவரி 10 2 தினத்துக்கு அப்புறம்ங்கிறாங்க. அப்போ ஜனவரி 13 எடுத்துக்கலாம். இந்த சட்டமன்ற கூட்டம் வந்து துவக்கி வைக்கிறாங்க. சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி அதுக்கான அந்த துவக்க விழா மாதிரி பண்ணி அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சும் பண்ணுறாரு கோமகன், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?